எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இதுதான். நீங்க உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆதாரம் எடுத்து வச்சுக்கலாம். அது மூலமா வந்து உங்க ஸ்டேட்மெண்ட் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் எந்தெந்த பேங்கோ அந்த பேங்க்ல போய் எடுக்க முடியும். இல்ல சார், இப்போ அந்த பில் பிரகாரம் நம்ம கெட்ட அதுல இருந்து அமௌண்ட் குறையதானே சார் செய்யும். இதுதான் அக்யூரேட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது, குறையும். இல்ல நீங்க வந்து டிசம்பருக்கு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஜனவரி பிப்ரவரியோட பெண்டிங் தான் இந்த அமௌண்ட். இதுல வந்து நம்ம அமௌண்ட் நம்ம இப்போ 4000 கட்டினோம்னா இப்ப 24,354 ரூபாய் இருக்கிறது 20,354 ரூபாயா மாறிடும். ஆமா மாறிடும். அது வந்து எப்படின்னா ஒன்னாந்தேதி ஆகணும். பர்டிகுலரா நமக்கு வந்து ஒரு இஎம்ஐ கவுண்ட் ஃபுல்லா கழியுதா இல்ல பாட்ட போட்டு கட்டுறோமா என்னன்ற பார்த்து தான் எஸ்ஓல கழிஞ்சு வரும். ஓகே. கேக்குதா? சரிங்க சார், கேக்குது. நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் சார். வீட்டுக்கார கேட்டு கூப்பிட்டீங்க. அதான் சார், இன்னும் அவர் வந்து நேற்று நைட் வேலை பண்ணிப்பார் போல, எடுக்கல. காலையில எடுத்தாப்ல அமௌண்ட்னு கேட்டேன். அது ஓனர்கிட்ட தான் கேட்கணும், சனிக்கிழமை தான் போடுவாங்க, நம்ம இடையில வேணும்னா கேட்டு தான் ஆகணும்னாப்ல. கேட்டுட்டு சொல்றேன் இருக்காப்ல. என்ன சார்? உங்களுக்கு எவ்வளவு நேரத்துல கூப்பிடலாம்? நானே ஜிபே பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். ஓகேவா? நான் கேக்குறது தெளிவா புரிஞ்சுங்க. எவ்வளவு நேரத்துல நீங்க ஜிபே பண்ணுவீங்க? நான் அதை தான் நான் பண்ணிட்டு